ஹலோ ஆல். யுஜிசி நெட் டிசம்பர் 2023 எக்ஸாம்க்குரிய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். சோ ஆன்சர் கீ எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அண்ட் அத எப்படி சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. மேம் எனக்கு வந்து ஆன்சர் கீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல. சேலஞ்ச் பண்ண போகும்போது நெறைய டவுட்ஸ் இருக்கு. சோ அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு சர்வர் இஷ்யூ இருக்கிறதுனால நெறைய பேரால ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் டிராபிக் இல்லாத டைமா அதாவது லேட் நைட் இல்ல ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி டைம் சூஸ் பண்ணி உங்களோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நான் நேத்து கூட லேட் நைட் தான் என்னோட பிடிஎஃப் என்னால டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. சோ அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ குடுக்குறேன். எப்படி வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம்? எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் ஐடிக்கும் நம்ம வந்து ஆன்ஸர வந்து ரெஃபர் பண்ணணும்? எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டுருக்கோங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? சோ இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ நீங்க கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க ஆன்சர் கீய டவுன்லோட் பண்றதுக்கு 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் குடுத்து செக்யூரிட்டி பின் போட்டு உள்ள போகலாம். இல்ல மேம் எனக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்டின்னா, ஒண்ணும் பதட்டப்பட வேண்டாம். சைட்ல பாருங்க ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு இருக்கும். இந்த ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் திஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர் குடுத்துட்டு, டேட் ஆஃப் பர்த் போட்டா போதும். சோ இந்த டேட் ஆஃப் பர்த் போட்டு செக்யூரிட்டி பின் போட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுலயுமே சைட்ல ஆன்சர் கீன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆன்சர் கீய நீங்க கிளிக் பண்ணணும். ஆன்சர் கீ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்க பேரு, அப்புறம் வந்து நீங்க என்ன சப்ஜெக்ட்ல எக்ஸாம் எழுதுனீங்க, இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துரும். இங்க போயிட்டு உங்களோட ஆன்சர் கீய வியூ பண்ண சொல்லி நீங்க குடுக்கணும். வியூ பண்ண சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்குரிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த இடம் தான் நெறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது. அது வந்து நமக்கு சர்வர் இஷ்யூ இருக்கிறதுனால தான். மேபி நீங்க வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு டிராபிக் இல்லாத டைமா எடுத்து பாருங்க. அண்ட் உங்களோட பிடிஎஃப் இப்படி வந்ததுக்கப்புறம், ஒவ்வொரு கொஸ்டினுமே குடுத்திருப்பாங்க. நம்ம எக்ஸாம்ல எந்த கொஸ்டின எப்படி அட்டெண்ட் பண்ணமோ, அதே இதுல அப்படியே இருக்கும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலைஸ்டா இருக்கும். இப்ப எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இன்னொருத்தவங்க எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேற கொஸ்டின் வந்திருக்கும். நாங்க 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட்டா இருப்போம். பட் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறதுனால எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷஃபிள் ஆகி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எனக்கு வந்து கொஸ்டினோட நம்பர், ஆர்டர் மாறும். இன்னொருத்தவங்களுக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இங்க எப்படி நம்ம கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்றது? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கொஸ்டின் ஐடி குடுத்திருப்பாங்க. அண்ட் ஆப்ஷனுக்குமே அந்த ஆப்ஷன் ஐடி குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த ஐடி நம்பர வச்சு தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். இதுல நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. சோ இந்த பிடிஎஃப் இப்படி இருக்கும். சோ நம்ம தெளிவா இத பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப்ல போயிட்டு நீங்க பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இத நீங்க சேவ் அஸ் பிடிஎஃப்னு குடுத்து உங்களோட மொபைல் ஃபோன்லயோ, இல்ல கம்ப்யூட்டர்லயோ நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்துடும். சோ இந்த பேஜ்க்கு வரும்பொழுது, ஒரு சில பேருக்கு இந்த பேஜ் வரும். இன்னும் ஒரு சில பேருக்கு லாக் அவுட் ஆயிடும். சோ லாக் அவுட் ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க திரும்ப லாகின் பண்ணி நான் சொன்ன மாதிரி உள்ள வந்துக்கோங்க. இப்போ அடுத்து எப்படி வந்து நம்ம எத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டுருக்கோம். அத எப்படி நம்ம கணக்கு பண்றது? எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது? அப்படி சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். சோ நான் திரும்ப இப்ப சேலஞ்ச் இப்ப முன்னாடி வந்து நம்ம பிடிஎஃப் போய் வியூ பண்ணோம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் வந்து சேலஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சேலஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா தான், என்னுடைய கொஸ்டினுக்கு நான் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட்டான ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். பிடிஎஃப்ல என்னோட கொஸ்டினும், நான் பண்ணின ஆன்ஸரும் தான் எனக்கு தெரியும். வேறஸ் நான் சேலஞ்சுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி உள்ள வந்தா தான், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்ட்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற அந்த ஆன்சர் கீ வந்து எனக்கு தெரிய வரும். இப்ப பாருங்க, என்னோட மேஜர் சப்ஜெக்ட்ல என்னோட கொஸ்டின் ஐடி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, என்னோட மொத கொஸ்டினே 334ங்கிற ஐடி ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்குரிய கரெக்ட்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அததான் வந்து இவங்க வந்து போல்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்க சேலஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா. இதுல நீங்க இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? இதோட ஐடியா காப்பி பண்ணி, நான் என்னோட பிடிஎஃப்ல போய் போடுறேன். எனக்கு அங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்திருந்தது. நான் எக்ஸாம் எழுதும்போது 113வது கொஸ்டினா இருக்கு. சோ, இந்த மாதிரி கொஸ்டினோட ஆர்டர் வந்து மாறும். கொஸ்டினோட ஐடி நம்பரும் மாறும். கொஸ்டினோட ஆர்டரும் மாறும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். சோ, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு 150 கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் வந்து பேப்பர் 1ம், அடுத்த 100 கொஸ்டின் பேப்பர் 2ம் இருக்கும். சோ, நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டினையும் இப்படி காப்பி பண்ணி, உங்களோட பிடிஎஃப்ல போய் கண்ட்ரோல் எஃப் குடுத்து போட்டீங்கன்னா, அந்த கொஸ்டின் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிஎஃப்ல உங்களுக்கு டைரக்ட்டா எடுத்து குடுத்துரும். சோ, நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இங்க என்ன இருக்கு, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட்டான ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ எனக்கு இதுல டவுட் இருக்குன்னா, நான் சேலஞ்ச் பண்ண முடியும். சோ, நான் எப்படி சேலஞ்ச் பண்றதுன்னு அடுத்து சொல்றேன் பாருங்க. சோ, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஐடிய வச்சு, நம்ம அந்த கொஸ்டின் எங்க இருக்கு, நம்ம பிடிஎஃப்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அது நம்ம கரெக்ட்டா போட்டுருக்கோமா இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம
கால்குலேட் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம கவுண்ட்ல வச்சுக்கணும். சோ மொத்தமா நம்ம 150 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட்டா போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம தான் கவுண்ட் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலா நம்ம அனலைஸ் பண்ணி கவுண்ட் பண்ணணும். கண்டிப்பா இது டைம் எடுக்கும். ஒரு 2 to 3 ஹார்ஸ் எடுக்கும். ஆனா இது ரொம்பவே முக்கியங்க. இப்ப நான் நெட் கிளியர் பண்றேன் மேம். எனக்கு வந்து இவ்ளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போடணும். சோ நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸாம்ல அப்டின்னா, நீங்க கண்டிப்பா இந்த அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். எனக்கு ஜேஆர்எஃப் எடுக்கணும். சோ எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போடணும். சோ எனக்கு வந்து ஜேஆர்எஃப் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்டின்னா, நீங்களாவே உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் உங்க கையில இருந்ததுன்னா. சோ 2 டேஸ் தான் இந்த பிடிஎஃப் வந்து வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்சர் கீ, ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் எதுவுமே அவைலபிளா இருக்காது. சோ இந்த 2 டேஸ் டைம யூஸ் பண்ணி எல்லாருமே டவுன்லோட் பண்ணி உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட பிஜி பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் நான் வந்து ரொம்ப சீரியஸா அட்டெண்ட் பண்ணணும். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சோ தட் நான் ஜஸ்ட் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக அட்டெண்ட் பண்ணேன். சோ நெக்ஸ்ட் டைம் நான் ரொம்ப சீரியஸ் ஆஸ்பிரண்டா நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா கூட, நீங்களுமே இந்த கொஸ்டின் பேப்பர டவுன்லோட் பண்ணிட்டு, உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த அட்டெம்ப்ட் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அனாலிசிஸ் தான் உங்களுடைய அடுத்த எக்ஸாம்ல ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். சோ இத வந்து ஹெசிடேட் பண்ணாம ஒரு 2 to 3 ஹார்ஸ் எடுக்கும் கண்டிப்பா. நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கொஸ்டின் ஐடியும் காப்பி பண்ணிட்டு போயிட்டு, உங்களோட பிடிஎஃப்ல கண்ட்ரோல் எஃப் குடுத்து, ஃபைண்ட் குடுத்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா அந்த கொஸ்டின் வந்துடும். இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இத பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுவாங்க. தாராளமா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தும் பண்ணலாம். உங்களோட பிடிஎஃப் வந்து ஒரு 78ல இருந்து ஒரு 90 பேஜஸ்க்குள்ள வரும். சோ நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து பண்றதுனாலும், நீங்க பொறுமையா எடுத்து பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கம்ப்யூட்டர்லயே பண்றேன், ஃபோன்லயே பண்றேன் அப்படிங்கிறவங்க வந்து, அந்த கொஸ்டின் ஐடிய காப்பி பண்ணி பிடிஎஃப்ல போய் போட்டீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்துரும். இப்ப பாருங்க என்னோட 4த் கொஸ்டின நான் இங்க செக் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 3 அண்ட் கரெக்ட் ஆப்ஷனும் ஆப்ஷன் 3. அப்ப எனக்கு வந்து இது வந்து கரெக்ட்டான கொஸ்டின். சோ இந்த மாதிரி நான் எத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கணும். அப்போ நான் வந்து மொத்தமா 150 கொஸ்டின்ஸ்ல எவ்ளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா எழுதியிருக்கேன்னு முதல்ல பார்ப்பேன். அப்புறம் என்னோட டோட்டல் மார்க் நான் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எவ்ளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா எழுதியிருக்கனோ, அத இன்டூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எனக்கு டோட்டல் மார்க் வந்துரும். சோ டோட்டல் மார்க் கண்டுபிடிச்சாலே போதும். நீங்க வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்துக்கலாம். ஒருவேள பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட டோட்டல் மார்க் டிவைடட் பை 3 போட்டுருங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் பாருங்க. சோ நேத்து வந்து என்னுடைய பிடிஎஃப்ல நான் 100 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருந்தேன். பேப்பர் 1ல வந்து ஒரு 45 பண்ணியிருந்தேன். பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா 55 பண்ணியிருந்தேன். சோ ஆல்மோஸ்ட் நான் 100 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருந்தேன். என்னோட டோட்டல் மார்க் 200 அண்ட் என்னோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 66.67. ஏன்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்க நான் 3 ஆல டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கும். சோ இது என்னோட ஸ்கோர்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு நான் சொல்றேன். இப்போ உங்களோட கட் ஆஃப் எப்படி? நீங்க நெட் கிளியர் பண்ணுவீங்களா? ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுவீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க இந்த மாரி ஒவ்வொரு கொஸ்டினையும் கரெக்ட்டா எழுதியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணி, உங்களோட மொத்த கொஸ்டின் எவ்ளோ அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். உங்களோட மார்க் எவ்வளோன்னு தெரிய வந்துடும். இப்போ உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் நம்ம சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்கனாமிக்ஸ்க்கு என்னோட கேட்டகரிக்கு எவ்ளோ கட் ஆஃப் எடுத்திருந்தா, நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ்ல நான் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா, 188 மார்க் எடுத்திருந்தா, நான் வந்து ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண முடியும். 170 எடுத்திருந்தா, நான் நெட் கிளியர் பண்ண முடியும். சோ என்னோட மார்க் எவ்ளோ அண்ட் என்னோட கேட்டகரிக்கு, என்னோட சப்ஜெக்ட்க்கு நான் எவ்ளோ மார்க் எடுக்கணும். சோ இத வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். ப்ரீவியஸா இருக்கிற ஜூன் 2023 ஓட கட் ஆஃப் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். அந்த ப்ரீவியஸ் கட் ஆஃப்ல இருந்து ஒரு +3 இல்ல -3 இவ்ளோ தான் டிஃபரன்ஸ் வரும். ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. சரிங்களா? சோ இந்த கட் ஆஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற கட் ஆஃப் அனாலிசிஸ் பத்தி நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். சோ ஸ்டே டியூன். அண்ட் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி நீங்க நெட் கிளியர் பண்றீங்களா? ஜேஆர்எஃப் கிளியர் பண்றீங்களா? இல்ல நெட் கிளியர் பண்றதுக்கும், ஜேஆர்எஃப் கிளியர் பண்றதுக்கும் இன்னும் உங்களுக்கு அடிஷனலா எவ்ளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தேவைப்படுது. சோ இதெல்லாமே நீங்க தெளிவா அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப். சோ இப்போ உங்க பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினையும் எப்படி அனாலிசிஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அத எப்படி நம்ம கட் ஆஃபோட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஓகே. இப்போ இப்ப எப்படி சேலஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ சேலஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அகைன் நீங்க லாகின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். சேலஞ்சுன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் விசிபிள் ஆகும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்துட்டு எனக்கு 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட்ன்னு தோணுச்சு நான் போட்டேன். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அத சேலஞ்ச் பண்ண போறேன். சோ இந்த ஸ்கிரீன் வரும். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் வந்து 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு நான் சேலஞ்ச் பண்றேன்னா, அத வந்து நான் கிளிக் பண்ணணும். இப்படி இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து டிக் மார்க் வரும். சரிங்களா? சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, சூஸ் ஃபைல் குடுத்து உங்களோட ஃபைல சூஸ் பண்ணிக்கணும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க தாராளமா சப்மிட் பண்ணலாம். அந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணும்போது, அந்த எவிடன்ஸ பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் சப்மிட் பண்ணணும். அது வந்து 1 MBக்கு உள்ள இருக்கணும். அதோட சைஸ். புரியுதுங்களா? இப்போ
உங்களுக்கு வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா யூ கேன் ரைட். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல எழுதி அந்த வேர்ட பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணி போடலாம். இல்ல நான் ஆத்தென்டிகேட்டடா என்னோட புக்லயே சோர்ஸ் இருக்கு அப்படின்னாலும், அந்த புக்கோட சோர்ஸ எடுத்து அத ஸ்கேன் பண்ணி நீங்க பிடிஎஃப்பா அப்லோட் பண்ணலாம். பட் நீங்க 1க்கும் மேற்பட்ட எவிடன்ஸ் கூட சப்மிட் பண்ணலாம். ஆனா அது எல்லாமே ஒரு சிங்கிள் ஃபைல்ல சப்மிட் பண்ணணும். அந்த ஃபைலோட சைஸ் வந்து 1 எம்பியா இருக்கணும். சோ இந்த மாரி சூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களுடைய செக்யூரிட்டி பின் குடுத்தீங்கன்னா, சப்மிட் குடுத்துக்கலாம். சோ இந்த மாரி சப்மிட் குடுத்தோனே டேட்டா சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க உள்ள அப்லோட் பண்ணும்போது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க இந்த மாரி ஒரு பிடிஎஃப் சப்மிட் பண்ணலாம். ஒருவேள நீங்க சப்மிட் பண்ண பிடிஎஃப்ல சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, இந்த மாதிரி மாடிஃபை கிளைம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாடிஃபை கிளைம்ஸ் அப்டிங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி, நீங்க வந்து ஃபர்தரா சேஞ்ச் பண்ண நெனச்சா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 1க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இருக்குன்னா, நீங்க தாராளமா எத்தன கொஸ்டின் சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ, அத்தன கொஸ்டினையும் நீங்க உள்ள வந்து கிளிக் பண்ணி, சேலஞ்ச் பண்ணி உங்களோட ப்ரூஃப சப்மிட் பண்ணலாம். சோ ஓவராலா 2 கொஸ்டினோ, 3 கொஸ்டினோ நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டு, ஃபைனல் சப்மிட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பேமெண்ட்குள்ள போகும். சோ பேமெண்ட்குள்ள போம்போது, எவ்ளோ கொஸ்டினோ அதுக்குரிய பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ரூ. 200 பே பண்ணணும். சோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்து உங்களோட பேமெண்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே டிராப் பண்ணுவாங்க. சம்திங் கொஸ்டின்ல எரர் இருந்ததுன்னா. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு 2, 3 பேருக்கு டவுட் இருக்கு. உங்களோட கொலீக்ஸ்க்கு, உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குன்னா, அது ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா ரூ. 200 கட்டி சேலஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட் வந்து அத சேலஞ்ச் பண்ணாலே போதுமானது. சோ இந்த மாதிரி யூ கேன் மேக் அ கிளைம். ஃபைனல் சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது சப்மிட் ஆயிடும். இப்படி தான் வந்து ஆன்ஸர் கீய சேலஞ்ச் பண்ணணும். இப்படி தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர அனாலிசிஸ் பண்ணணும். சோ தேங்க் யூ எவ்ரிஒன். ஃபர்தரா ஏதாவது டவுட்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஐ வில் சப்போர்ட் யூ. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ எவ்ரிஒன்.